அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னை பற்றி நான் 2 வார்த்தை சொல்லணும். என் பேர் அனந்த நாராயணன். ஒரு கல்லூரியில் ஜேபிஆருடைய ஒன்றாவது கல்லூரி, ஜேபிஆர் ஐயா நடத்திய வகுப்பு கல்லூரியில் நானும் ஒரு கல்லூரியில் எஸ்என்ஹெச் டிபார்ட்மெண்ட்டில் இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றினேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக ஒரு 2 வருஷம் இருந்தேன். இதை தவிர இப்போ நான் ஒரு மையம் நடத்திட்டுருக்கோம். அது வழியாக நிறைய மாணவர்களை சந்திக்கிறோம். அது இல்லாமல் சென்னையில் உள்ள முக்கியமான சில ஐஏஎஸ் அகாடமியில் போயிட்டு நான் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 வருஷம் ஜெயா டிவியில் வகுப்பு எடுத்தேன். அப்புறம் புதிய தலைமுறை, மக்கள் தொலைக்காட்சி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில தகவல்களை நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு சொல்லணும் அப்படின்னா அதை உற்று நோப்பதற்கு, சொல்வதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். உலகத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு மிகச்சிறந்த சொத்து என்னென்னா சரியான வாய்ப்பு. இது பெற்றோர்களாக கொடுக்கப்படும், சூழலாக கொடுக்கப்படும், அல்லது பல நேரங்களில் தெய்வத்தாலும் கொடுக்கப்படும். வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியம். சரியான வாய்ப்பை சரியான நேரத்தில் ஒரு குழந்தை கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை அடைய வேண்டிய இலக்கு மிகப்பெரிய இலக்கு, நல்ல இலக்கு. மிக உயர்ந்த நிலத்தை ஒருத்தர் அடையணும்னா அவனுக்கு தேவை என்னென்னா வாய்ப்பு தான். அப்படி ஒரு மனிதனை அடைவதற்கு, மிக உயர்ந்த இலக்கை அடைவதற்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரே வாய்ப்பு சரியான கல்வி தான். இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கு பல வழிகளில் முயற்சி பண்ணாலும் சிறந்த வழி சரியான கல்வி. எந்த இடத்துல கல்வி எடுத்துக்கிறோம், எந்த முறையில் கல்வி எடுத்துக்கிறோம், என்ன விதமான கல்வி எடுத்துக்கிறோம், அந்த கல்வியினுடைய இறுதி பயன் என்ன, இதையெல்லாம் சேர்த்து தான் ஒட்டுமொத்த ஒரு வாய்ப்பு. ஒரே வார்த்தை சொல்லணும்னா வாய்ப்பு. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, பத்மா சுப்பிரமணிய பாலபவன் ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்கு எனக்குள்ள தொடர்பு ஒரு 25 வருடமாக. இந்த பள்ளியை நான் ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அந்த பள்ளியினுடைய அவங்க கடைபிடிக்கிற ஒழுங்கு அமைப்பு, ஒரு மாணவனுடைய ஒட்டுமொத்த பர்சனாலிட்டி திறன் என்னென்னா அவனுடைய வளர்ப்பு முறை, அந்த ஒழுக்க நெறி தான் மிகச்சிறந்த கல்வி முறை. அந்த கல்வி முறைக்கு அந்த பள்ளி உத்தரவாதம். அடுத்து எல்லா மாணவர்களுக்கும் அவன் விரும்பினதை படிக்கணும் அப்படின்னா அதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இந்த பள்ளியில் அப்படி தான். பள்ளியிலிருந்து வர முடியாமல் படிக்க முடியாதவர்கள் கூட படிப்பதற்கான வாய்ப்பு NIOSன்னு ஒரு அருமையான கட்டமைப்பை இந்த பள்ளிக்குள்ளே இருக்குது. இப்போது புதுசாக ஒரு பெரிய புரட்சி கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பில் நிறைய மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்துக்கலாம். ஏன் சில பேர் மதிப்பெண் பெறாமல் தேர்ச்சி அடையாமல் போயிருக்கலாம். இப்படிப்பட்ட மாணவர் மட்டும் இல்லை, நல்ல மதிப்பெண் பெற்றவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கும். என்ன அப்படின்னா, நானும் ஒரு என்ஜினியராக வரணும். என்ன மாதிரி என்ஜினியராக வரணும் அப்படின்னா, மிக திறந்த ஆளுமையுடைய ஒரு என்ஜினியராக வரணும். அப்படி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம். அப்போ கல்ச்சரல் வேல்யூ, சோஷியல் வேல்யூ, எக்கனாமிக்கல் வேல்யூ, பொலிட்டிக்கல் வேல்யூ, எல்லா வேல்யூவும் ஒரு தனி மனிதனுக்கு தானாகவே சேரும். இதெல்லாம் கொடுக்கணுன்னா சரியான ஒரு படிப்பு எனக்கு வேணும். அந்த படிப்பில் இன்றைக்கு வரைக்கும் அன்சேலஞ்சபிள் அப்படின்னா இன்ஜினியரிங் தான். அப்படிப்பட்ட ஒரு படிப்பை பெறுவதற்கு ஒரு பையனுக்கு சரியான வழிகாட்டுதல் தான் இப்போ இந்த பள்ளியில் ஆரம்பிச்சிருக்கிற வொகேஷனல் கோர்ஸ்னு ஒன்று. 10th ஃபெயில் ஆகிருக்கியா, தயவுசெய்து இந்த பள்ளிக்கு வாங்க. 10th குறைந்த மதிப்பு, தயவுசெய்து இந்த பள்ளிக்கு வாங்க. 10th நிறைவான மதிப்பா, தயவுசெய்து இந்த பள்ளிக்கு வாங்க. +2 மார்க் குறைஞ்சிச்சா, இந்த பள்ளிக்கு வாங்க. இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது, வொகேஷ்னல் எஜுகேஷன்னு. கேட்பதற்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து பாருங்கள், நீங்களும் இன்ஜினியர் ஆகலாம். நீங்களும் நாளைய சமுதாயத்தின் முடிவெடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தலைமை பொறுப்பை ஏற்கும் வாய்ப்பை பெறலாம். பள்ளிக்கு வாங்க. இதனுடைய தகவலை நீங்களே கேட்டு பெற்று அனுபவிங்க. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் புவனேஸ்வரன் அம்மா பேசுகிறேன். என் பேர் ஸ்ரீபிரியா. என் பையன் 10ஆம் வகுப்பில் படிக்கும்போது மிகவும் சிரமப்பட்டு தான் படித்தான். அப்போ நடந்த பொதுத் தேர்வில் 500க்கு 293 மதிப்பெண்கள் பெற்றான். இருந்தாலும் நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணனால என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பத்மா சுப்பிரமணிய பாலபவன் மாங்காட்டில் இருக்கிற பள்ளி முதல்வர் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க இந்த வொகேஷ்னல் குரூப்புன்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் நீங்கள் சேர்ந்திங்கன்னா இன்ஜினியர் சுலபமாக படிக்கலாம் அப்படின்னு சொன்னனால அந்த குரூப்பில் நாங்கள் சேர்ந்தோம். இது தமிழ்நாட்டிலே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வொகேஷ்னல் குரூப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் இருக்கான். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்திலே முதல் முறையாக இந்த மாங்காடு பத்மா சுப்பிரமணிய பாலபவன் ஸ்கூலில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் என் பையனை அந்த ஸ்கூலில் நான்
11ஆம் வகுப்பு சேர்த்தேன். இப்போ வந்து 11ஆம் வகுப்பில் அவன் பொதுத் தேர்வில் வந்து 600க்கு 476 மதிப்பெண்கள் பெற்று நல்லா நல்லா படிச்சுட்டு வரான். அப்போ வந்து ஏன்னா மற்ற சயின்ஸு குரூப் எடுத்தோன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3த்துலேயும் நம்ம வந்து முழு கவனம் செலுத்தி படித்தா தான் கட் ஆஃப் மார்க் கிடைக்கும். ஆனால் இந்த வொகேஷ்னல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தினாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து எல்லா டீச்சருமே சரி அதுக்குரிய பாடப்பிரிவில் வந்து நல்லா கவனம் செலுத்தி பசங்களை வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அதனால் மதிப்பெண்ணும் என் பையன் எடுத்தான். அதாவது 600க்கு 476 மதிப்பெண் பெற்றான். அதே மாதிரி சாரு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி நான் இந்த குரூப்பில் சேர்க்கல. நாங்களும் என்னோட வீட்டுக்காரும் சேர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் கூட விசாரித்தோம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2000 சீட்டு இந்த மாணவர்களுக்கு 2000 சீட்டு வந்து கண்டிப்பாக உண்டு. முதல் முன்னுரிமையும் இந்த வொகேஷ்னல் குரூப் மாணவர்களுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அதாவது மெக்கானிக்கல் பிரிவும் பாடப்பிரிவும், எலக்ட்ரிக் பிரிவும், எலக்ட்ரானிக் பிரிவும் இருக்குது. மெக்கானிக்கலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்கலில் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து மெக்கானிக்கல் தியரி, மெக்கானிக்கல் ப்ராக்டிக்கல், மேக்ஸ் இந்த 3த்தையும் தான் கட் ஆஃப் மார்க்காக எடுத்துக்கிறாங்க. தியரிக்கு வந்து மெக்கானிக்கல் ப்ராக்டிக்கலுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியான 100 மார்க் கிடைக்கும். என் பையனை வாங்கினான் 100 மார்க்கு. அதனால் கட் ஆஃப் மார்க்குக்கு இன்ஜினியரிங் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு சுலபமாகவே கிடச்சிடும். இந்த இந்த பாடப்பிரிவில் எடுத்தனால நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் பையனும் நல்லா படிச்சுட்டு வரான். அதே மாதிரி நீங்களும் இந்த பெற்றோராகிய நீங்களும் வந்து இந்த பாடப்பிரிவை எடுத்து படிச்சிங்கன்னா படிக்க வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் சுலபமாக இன்ஜினியரிங் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரசாங்க கல்லூரியும் சரி அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் உங்களுக்கு வந்து 2000 சீட்டுகள் வந்து இந்த இதில் வந்து கிடைக்கிது வொகேஷ்னல் குரூப்புக்கு. அதனால் நீங்களும் பயனடையும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் வினோத். நான் பத்மா சுப்பிரமணியம் பாலபலம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோடய மார்க் வந்து 381. என்னோட வொகேஷ்னல் குரூப்பில் நல்லா படிக்கிறேன். வொகேஷ்னல் குரூப்பில் வந்து ஈஸியான சப்ஜெக்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸில் எஃபர்ட் போடுறத மேக்ஸில் போட்டால் நீங்கள் நல்லா மார்க் எடுக்கலாம். அதே மாதிரி காலேஜில் இது 2% வொகேஷ்னலுக்காண்டி கோட்டா வச்சுருக்காங்க. வொகேஷ்னல் குரூப்பு முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு தராங்க காலேஜில் சீட்டு. நெக்ஸ்ட்டு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க சீட் தராங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் பிரின்சிபல் சார் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு குரூப்பு கேட்டேன். அதுக்கு சார் வந்து இது எடு, உனக்கு ஈஸியாக இருக்கும், நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். இது காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆட்டோ கேரில் வந்து 3D 2D எப்படி வரைகிறது அதெல்லாம் சொல்லித்தராங்க. லேத் மிஷின் என்னென்ன பண்ணணும்னு சொல்லித்தராங்க. அது இல்லாமல் சார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தனால தான் நான் வொகேஷ்னல் குரூப்புக்கு வந்தேன். ஈஸியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 320 தான் வாங்கினான். நான் அவனோட ஹையஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கேன். 12th முடித்தோடனே டேரெக்டாக நான் வேலைக்கு போகலாம், இல்லை காலேஜுக்கும் போய் சேரலாம். எனக்கு தெரிஞ்சவங்க வந்து டாட்டா கம்பெனியில் வந்து வொகேஷ்னல் குரூப் படித்தவங்க இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ இல்லாமல் திரும்பியும் கொரோனாக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வொகேஷ்னல் குரூப் படித்தனால டாட்டா கம்பெனியில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களே இன்னும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இந்த குரூப் எடுக்கிறவங்க நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. அதனால நானும் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இந்த குரூப் எடுத்து நல்லா படிங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் டு எவ்ரிவன். என் பேர் பார்த்தீங்கன்னா சி ஹரிஷ். நான் மாங்காட்டில் பத்மா ஸ்டூடெண்ட் பாலவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். 10th பார்த்தீங்கன்னாக்கா 219 மார்க் எடுத்தேன். இதுவே 11th பார்த்தீங்கன்னா பேசிக் மெக்கானிக்கல் குரூப் எடுத்ததுனால என்னோடய மார்க் பார்த்தீங்கன்னா 406 எடுத்தேன். இதுவே என் கூட வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்த படித்தவங்க எல்லாருக்குமே கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு காலேஜ் போகும்போது கஷ்டமாக இருக்கும். அவங்களுடைய சீட்ஸு அவங்க என்ட்ரி அவங்க கட்டுற ஃபீஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2% சீட் கவர்மெண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கவர்மெண்ட் காலேஜே வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அதனால் பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ஃபீஸ் கட்டுறது வந்து பிரச்சனை இருக்காது. அது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 11th பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேட் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு காலேஜ் போகும்போது ஈஸியாக இருக்கும். அது கவர்மெண்ட் வந்து லேப்டாப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் ஸ்டடீஸ்க்கு அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டடி பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வெறும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இருக்கும். அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை போகிற எஃபெக்டெல்லாம் நீங்கள் வந்து ஒகேஷனல் குரூப் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த மேக்ஸில் மட்டும் போட்டிங்கனாக்கா நிறைய மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பாலாஜி. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். பத்மாஸ் மூலம் படித்து வருகிறேன். நான் 10th வந்து 220 மார்க் எடுத்தேன். 11th வந்து நான் 402 மார்க் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒகேஷனல் குரூப் எடுத்தனால எனக்கு ஒகேஷனல் குரூப்பில் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ட்டு. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் மட்டும் நான் இப்போ எடுத்திருந்தேன்னா நான் இப்போ எனக்கு 4 சப்ஜெக்ட் நான் வந்து படிச்சிருக்கணும் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து எனக்கு காலேஜில் வந்து இது ஆட்டோ கேடு வந்து எங்களுக்கு அங்கே சொல்லிக் கொடுக்குற போல இங்கே ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. அவங்களாம் 300 தான் தாண்டிருக்காங்க. அவங்களோட நான் 400 மேலே தாண்டியிருக்கேன். எனக்கு இந்த குரூப் எடுத்தனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதனால் எங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன் இந்த குரூப்பை பற்றி. தேங்க்யூ. நான் என் பேர் முனிஸ். நான் 12th ஸ்டாண்டர்ட் ஒகேஷனல் குரூப்பில் மெக்கானிக்கல் குரூப் படிக்கிறேன். நான் 10th வந்து மேக்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 12th 223 மார்க் தான் எடுத்தேன். ஆனால் 11th பிரின்ஸிபல் சார் வந்து இதுமாதிரி குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தேன். ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக நான் படித்து ஸ்கோர் பண்ணேன். 476 மார்க் ஸ்கோர் பண்ணேன். இதே 12th முடித்தவொடனே காலேஜில் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் சீட் தராங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்புக்கு தராங்க. நான் வந்து இந்த குரூப் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. தேங்க்யூ.